ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டான்செட் எக்ஸாம் சேனல். நம்மளோட டான்செட் வெப்சைட்ல வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபார் ஃபைனல் ஆன்சர்ஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு. நம்ம டான்செட் எம்பிஏ அண்ட் எம்சிஏ எக்ஸாம் எழுதியிருந்தோம் அப்படின்னா நமக்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் இருந்துச்சு, அதில் நிறைய மிஸ் மேட்சஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து என்ன சொல்றதுங்க, கரெக்டான ஆப்ஷன்ஸா மார்க் பண்ணி நமக்கு அப்ராப்ரியேட் ஆன்சர் செட்ஸா வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் 23/4/2025. ஸோ இன்னும் 5 நாள்ல வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. அந்த 5 நாளுக்கு அப்புறமா டவுன்லோடிங் ஆஃப் ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதாங்க முக்கியம். ஸோ நமக்கு வந்து இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் அந்த அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட் வந்து ஃபைனல் கிடையாதுங்க. அதுல வந்து நமக்கு மார்க் இருக்கும், பெர்சன்டைல் ஸ்கோர் இருக்கும். நமக்கு அந்த ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கோர் கார்டில் நமக்கு ஒரு பெர்சன்டைல் ஸ்கோர் மட்டும் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஸ்கோர் கார்டு, ரைட்? ஸோ வாட் எவர் இட் இஸ், நமக்கு ரிசல்ட்ல என்ன பெர்சன்டைல் வருதோ அதே பெர்சன்டைல் தான் வந்து ஸ்கோர் கார்டில் வரும், ரைட்? ரெண்டுமே ஒன்று தான், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கோர் கார்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ 7/5/2025 இருந்து 6/6/2025 வரைக்கும் ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிடும். இருந்தாலும் நமக்கு 6/6/2025, 6/6/2025னா ஜூன் மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்போ ஜூலை மந்த் ஆயிருங்க நமக்கு கவுன்சிலிங் முடிய இருக்கு. ஆகஸ்ட் மந்த், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வந்து நம்ம காலேஜில் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன்சர் கீஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் லிங்க் ஆகிட்டே இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏதோ இந்த பேஜுக்கு வந்து உங்களை ரீடைரக்ட் பண்ணும். அதுல வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ஒரு கேப்சா இருக்கு. அதை என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் கீ எம்சிஏ அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுவே வந்து நீங்க எம்பிஏ எழுதிருந்தா எம்பிஏ கிளிக் ஹியர்னு காமிக்கும். எம்பிஏ அண்ட் எம்சிஏ எழுதிருந்தா எம்பிஏ அண்ட் எம்சிஏ கிளிக் ஹியர்னு காமிக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிடும். ஐ மீன் ஆன்சர் கீ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஆன்சர் கீயை வச்சுட்டு உடனே என்ன சொல்லுவோம்னா 35 மார்க் வருது, அந்த 35 மார்க்குக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு ஆராயக்கூடாது. 40 மார்க் வந்திருக்கு, 40 மார்க்குக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வருது அப்படின்னு நீங்க யாருக்கிட்டே கேட்கக்கூடாது. ஏன் அப்படி கேட்கக்கூடாதுன்னா, அப்படி யாரு சொன்னாலும் தப்பா தான் இருக்கும். ரீசன், உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா 70 மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கும் 99%. இந்த டைம் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா 35 மார்க் தான் வரும், ஃபர்ஸ்ட் மார்க் 99%. புரியுதுங்களா? அப்ப அந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் வரும். ஸோ அதனால வந்து இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ரிசல்ட் எப்போ சொல்லியிருக்காங்க? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி உங்களோட பர்சன்டேஜ் ஸ்கோர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறமும் நம்மளால இந்த பர்சன்டேஜ்க்கு இந்த காலேஜ் அப்படின்னா சொல்ல முடியாது. ரீசன், நீங்க வந்து ஒரு எம்பிசி ஸ்டூடெண்டா இருந்து 80% வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. உங்க கம்யூனிட்டிலேயே நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட காலேஜ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒரு ரிசர்வேஷன் வச்சிருப்பாங்க. நீங்க எந்த காலேஜ் கேட்டாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி படி உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லெட்ஸ் இது ஸ்கோர் 90% ஓப்பன் கேட்டகரியில் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை விட கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல இருக்க காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் வந்து காலேஜஸ் வந்து ஃபில் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து இப்போ நம்ம எந்த காலேஜஸ் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டைல் ஸ்கோர் வந்து இந்த மார்க்கை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. 23ஆம் தேதி வரை வெயிட் செய்வோம். இதுதான் வந்து நான் சொல்ற விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அரியர் வச்சிருந்தா கிளியர் பண்ற மாதிரி பாருங்க. ஏன்னா அரியர் கிளியர் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நீங்க போய் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். லாஸ்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சிருந்தீங்க, இல்ல ப்ரீவியஸ் செமஸ்டரோட அரியர்லாம் இப்போ இருந்துச்சு, கிளியர் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா அட்மிஷன் போற டைம்ல பஞ்சாயத்து ஆயிருங்க. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இனி ஃபர்தரான இன்புட்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க அப்டேட் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.